ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரோகிணி மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடி வாங்கினதுனால விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம குடும்பத்துக்கு பண்ணதுக்கெல்லாம் அவளுக்கு இந்த தண்டனை வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நாம் அடிக்க முடியாததை மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் தப்பு அப்படின்னு அண்ணாமலை கோவப்படுறாரு. சத்யாவால் தான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, நாங்கள் எதுவுமே சொல்லலாம் அப்படின்னு உடனே அவரும் வேற வழி இல்லாமல் அமைதி ஆயிடுறாரு. அவளுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜயா, நீங்கள் போன விஷயம் என்ன ஆச்சு? முதல்ல ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிடணும், இல்லைன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோகிணி உண்மையிலே ரொம்ப கிரிமினல் பிடிச்சவளாக இருக்கா. அப்புறம் அவளால் நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், ஏங்க அதெல்லாம் வக்கீலை பார்த்து பேசிட்டு வந்தாச்சு, இந்நேரம் அவளுக்கு விவாகரத்து மெயில் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா சொல்கிறாங்க. சரி மனோஜ், நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நீ உறுதியா இருக்கல அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், அப்பா நான் உறுதியா தான்ப்பா இருக்கேன். முத்துவ கல்ல பார்த்துருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஃப்ராடை பண்ணியிருக்கா. சொந்த கடையிலேயே அதுவும் பணத்தை திருடிட்டு தேவையில்லாமல் அந்த ராஜாவராணி மேலே பழிய போட்டா பாரு. அவளை பற்றி நாம் லேசில் எடை போட்டுட்டோம்ப்பா, அவளை சும்மாவே விட்டுறக்கூடாது அப்படின்னலாம் மனோஜ்னு சொல்கிறாரு. சத்தியமா இனி ஒரு ஜென்மத்துக்கு அவள் கூட சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு தான் மனோஜ் அண்ணாமலை கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மனோஜ் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் ஒரு செகண்டில் ரோகிணி ஷோரூமில் பார்த்து மனோஜ் கிட்ட அப்படியே நைஸாக பேசுகிற மாதிரி பேசி கட்டி அணைச்சதுக்கே மனோஜ் ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாரு. ஸோ இதை வச்சே இந்த ரோகிணி அடுத்தடுத்து மனோஜை கவுக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஆனால் இப்போ மனோஜ் அண்ணாமலை கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, ரோகிணி கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு. அப்புறமா ஆமா இதனால எந்த ப்ராப்ளமும் வந்துடாதுல்ல அப்படின்னு. என்னம்மா இப்படி பேசுற அப்படின்னு. நீ என்னடி அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சேர்க்கலான்னு பார்க்கறியா அப்படின்னு விஜயா கேட்கவும், அப்போது இல்லை அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அந்த பிசாசுக்காகலாம் யாரும் யோசிக்கக்கூடாது. அவளை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தள்ளியிருக்கணும். ஏதோ இவர் சொன்னாரேன்றதுக்காக அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் அதுக்கான தண்டனையை உன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது அவகிட்ட இருந்து என் மகனுக்கு விவாகரத்துக்கு வாங்கி கொடுக்குறது தான் ஒரே வழி அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. நீ அவளை பற்றி பாவப்படுற மாதிரி இந்த வீட்டில் நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜயா திட்டவும் அமைதியாகிடுறாங்க. மீனாவுமே முத்துவுமே இருந்துக்கிட்டு, மீனா நீ எதுக்கு இந்த விஷயத்தில் தலையிடுற? போதும், அந்த பார்ல நம்ம விஷயத்தில் தலையிட்டு நீ பட்ட வரைக்கும் போதும், போய் அமைதியாக கிச்சனில் வேலையை பார்ப்போம் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லி கிச்சனுக்கு அனுப்பிவிடுறாங்க. ஏன்னா அப்போ தான் மீனா அங்கே போயாச்சு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருப்பாங்க. இல்லைன்னா அம்மா தேவையில்லாமல் மீனாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுனால முத்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மீனாவுமே கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே ரோகிணியோட பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தா, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை வருது. நம்ம ஸ்ருதியோடைய அம்மாவுமே கூட. ஏன் அப்படின்னா, நம்ம ரவி வேலை செய்கிற அந்த ஹோட்டலில் நீத்துவும் ரவியையும் சேர்த்து வச்சு அங்கே வந்தவங்க எல்லாம் ரிவ்யூ கொடுக்கணும் ஃபுட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ இந்த ஹோட்டலை பற்றி செஃப் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் அப்படின்னு அதை தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாமே. இந்த நீத்துவும் வேணும்னே பண்ணுற மாதிரி ஏற்கனவே ஸ்ருதியோட ரவிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோம் அவ்வளோ க்ளோஸ் அப்பில் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான்னு செய்யும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால ஸ்ருதியோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஸ்ருதியை அதாவது நீத்துவை பிடிக்கவே பிடிக்காது அவங்களுடைய அம்மாவுக்கு. ஆனால் இப்போ இவங்க பண்ணுற விஷயத்தினால அவ்வளோ கோவம் வருது அவங்க அம்மா. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி இவங்க ஃபோட்டோ எடுத்தவங்க இந்த ஹோட்டலை பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு போடுறாங்க. ஆனால் அது விஷயம் கிடையாது. அவங்களுக்கு அந்த ரிவ்யூ கொடுக்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனால் இவங்களோட ஃபோட்டோவை போட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு அதை பார்த்து அவ்வளோ கோவமாக வருது. எப்படி மாப்பிள்ளையை அவள் கட்டி பிடிச்சிட்டு நிற்கலாம்? ஏன் அந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, அந்த ஃபுட் நல்லா இருக்குது அப்படின்னா மாப்பிள்ளையை தனியாக போட்டு இது இவரு தான் சமைச்சது இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் தனியாகவும் செஃபஸ் தனியாகவும் போட்டிருக்கலாமே. அது விட்டுட்டு ஜாயின் பண்ணி இப்படி அவள் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறதாவும் இந்த ஹோட்டலுக்கு எப்படி பண்ணுறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஹோட்டல் தான் இது அப்படின்னு மற்றவங்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு அவ்வளோ கோவம். இதை அவருடைய அப்பாவுக்கும் காட்டி ஸ்ருதியோட அப்பாவுக்கு காட்டினதுக்கு அப்புறமா அவருமே பயங்கரமாக கோவம் பண்ணுறாங்க. ஏன்னா இது இந்த நீத்து போனும் சரியில்லை, வான் பண்ணதுக்கப்புறம் கூட மாப்பிள்ளை கூட சேர்ந்து இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு, அவள் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு அவருடைய அப்பா தேப்போம்.
வேற பொண்ணுடைய புருஷன் அப்படின்னு கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம எப்படி இந்த பொண்ணு கூச்சமே இல்லாமல் இப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவம். அப்போ தான் உடனே ஸ்ருதிக்கு கால் பண்ணுறாங்க. ஸ்ருதி ஏற்கனவே வீட்டில் நடந்த விஷயத்தினால அவங்க அம்மா வந்து இங்கே கேவலமாக பேசிட்டு போனதுனாலையும் கொஞ்சம் கோவத்தில் ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க. ஹோட்டலில் திரும்பவும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் ஃபோன் எடுத்து, என்ன மம்மி ஃபோன் எடுக்கலன்னா பிஸியாக இருக்கான்னு தெரியாதா, ஏன் திரும்ப கூப்பிட்டே இருக்கேன் அப்படின்னு. என்னம்மா அவளே இங்கே பாரு, கொஞ்சம் கோவப்படாமல் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு அப்படின்னு. என்னம்மா என்ன சொல்ல போற அப்படின்னு. நீ ஃபோன் பண்ணாலே பயமாக தான் இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணுறதுடி, நீ வாக்கப்பட்டுக்கிறப்போ இருக்கிற வீடு அந்த மாதிரி, வீட்டில் இருக்கிறவங்க ஆளும் தான் சரியில்லை அப்படின்னா உன் புருஷனும் சரியில்லைல்ல, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா ரவி என்ன பண்ணா, எதுக்கு தேவையில்லாமல் ரவியை பற்றி பேசுகிற, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இங்கே பாரு, நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும், மாப்பிள்ளை தங்க தான், அவரை பற்றி நான் எந்த ஒரு குறையுமே சரியில்லை, அந்த நீத்து சரியில்லைன்னு உனக்கு ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்ன இப்போ இதுக்கு, அவளை பற்றி எனக்கு கூட தான் கொஞ்ச நாளாவே தெரியுமே அப்படின்னு சொல்லவும், அவளை பற்றி தெரிஞ்சுமா நீ இன்னும் அங்கே மாப்பிள்ளையை விட்டு வச்சிருக்க அப்படின்னு. அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும், அது ரவியோட முடிவு, அவன் அங்கே இருக்கிறதும் அவனை வான கப்பல் பண்ணி கூப்பிட்றதும் என்னுடைய முடிவு இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் இவங்க, அம்மா நீ என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லவோ, அப்போ தான் அவங்களுடைய அம்மா விஷயத்த சொல்கிறாங்க. என்ன நீ இன்னும் சோஷியல் மீடியா, ஃபோன், யூடியூப் இது எதையுமே பார்க்கலையா அப்படின்னு கேட்கவும், என்னாச்சம்மா என்ன அப்படின்னு, உனக்கு நான் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும், அதை பார்த்துட்டு இவங்களுக்குமே கொஞ்சம் கோவம் வருது. என்ன இது, இவன் இப்படி எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு. அவள் தான் ஒட்டிக்கிட்டு உராசிட்டு வரா, அவளை பற்றி கொஞ்ச நாளாவே சரியில்லை, அவள் ஆளும் சரியில்லை, கேரக்டரும் சரியில்லை, நம்மக்கிட்டே நேருக்கு நேராக மாடணுவேன், அவளை பற்றின விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு கூட இப்படியெல்லாம் இருக்காளே. ரவி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் ரவி அந்த நிமிஷமே அந்த ஹோட்டலை விட்டு வந்துடுவான்னு அவள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளா, யூஸ்லெஸ் பில்லோ அப்படின்னு பயங்கர கோவம் வருது ஸ்ருதிக்கு. அப்போ தான் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, என்ன ஸ்ருதி அமைதியாகவே இருக்க, ஏதாச்சும் பேசு பாத்தியா அப்படின்னு. ஆமாம்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், என்ன குரலே டல்லாகிடுச்சு, பார்க்கும்போதே உனக்கு கஷ்டமாக இருக்கல, உன் புருஷனா வேற ஒருத்தர் பொண்ணு பிடிச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும், என் பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், மாப்பிள்ளை தங்கம் எனக்கும் தெரியும், ஆனால் இவன் ஏதாச்சும் பேசி மாப்பிள்ளையை மயக்கிடுவாளோன்னு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அவங்களுமே ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஸ்ருதியுமே கூட, நான் இதை பற்றி ரவிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு. இங்கே பாரு மாவுளே, மாப்பிள்ளையே எப்படி இருக்கோ சொல்லுமோ அப்படி இருந்துக்கோ, இல்லைன்னா நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லம்மா அப்படின்னு. இல்லைம்மா அவளே எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நீயும் பேசி பார்த்துட்டேன், நானும் பேசி பார்த்துட்டேன், மாப்பிள்ளை அந்த வீட்டிலேருந்து வர மாதிரி தெரியல, அதாவது ரெஸ்டாரண்ட்டை விட்டு உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர மாதிரி தெரியல, பேசாமல் நான் வீட்டிலே வந்து பேசிடுறேன் சம்மதி சொன்னால் தான் கொஞ்சமாச்சும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லவும், நீயே ஏற்கனவே வந்து வீட்டில் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்க, திரும்பவும் வந்து ஒரு பிரச்சனை பண்ண போறியா, அது மட்டும் இல்லாமல் நீ ஏற்கனவே பேசிட்டு போனதுனால அங்கிள் ஆண்டியும் நீ பேசினா திரும்பவும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஏற்றுப்பாங்க, அதே எப்படி பொண்ணு கொடுத்துருக்குற வீட்டில் இப்படி அப்படின்னு கூட பேசக்கூடாதா, நீ வைஃபோனை நானும் அப்பாவும் இப்போவே கிளம்பி வரோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கேட்காம அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இங்கே இன்னொரு பக்கம் ரோகிணி அடித்த கோவத்தோடய வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய அம்மா பார்த்துட்டு, என்ன கல்யாணி இது, போகும்போது கிருஷ்ண ஸ்கூலில் விட்டுட்டு வரேன் தானே போட, என்னமோ எப்படி இருக்க, என்னாச்சு எங்கேயாச்சும் கீழே விழுந்துட்டியா, வண்டி ஏதாச்சும் மூத்துருச்சா அப்படின்னலாம் கேட்கவும், கண்ணால் சவந்திருக்கு, என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பதற்றமாக கேட்குறாங்க. அம்மா என்னை பார்த்தா கீழே விழுந்து எழுந்து வர மாதிரி தெரியுதா, அடிபட்டிருக்கு, அதனால வண்டி இடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கியாம்மா அப்படின்னு கேட்கவும், என்னாச்சுன்னு நீ வாயை தந்து சொன்னாதான் கல்யாணி எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்கவும், அப்போ தான் ரோகிணி சொல்கிறாங்க, நான் எங்கேயும் கீழே விழல, என்னை யாரையும் இடிக்கலாமா, அந்த முத்துவும் மீனாவும் தான் பிளான் பண்ணி என்னை அவங்க ஆளுங்களை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன சொல்கிற கல்யாணி, உன்னை ஆள் வச்சு மீனா அடிச்சிட்டாளா, என்ன அவள் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லவும், என்னம்மா உன் பொண்ணு இந்த குளத்தில் அடிபட்டு வந்து நிற்கிறேன், இப்போது என்னை விட உனக்கு அந்த மீனா முக்கியமாக போயிட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை மீனா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாளே அப்படின்னு. அம்மா பண்ணியிருக்காம்மா, அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு அவள் தான் பண்ணியிருக்கா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் அந்த மீனாவோட தம்பி இருக்கானே, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஸ்கூலில் கிருஷ்ணை விட்டுட்டு வரும்போது என்னை மடக்கி பிடிச்ச ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வந்து குமிரிட்டாங்கம்மா, பயங்கர அடி தெரியுமா, கை காலெலாம் வலிக்குதுமா, அதுக்கப்புறம் முத்து இருக்கால அந்த ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை வான் பண்ணி அனுப்புகிறாங்க, இனி மீனாவோட விஷயத்துலையும் முத்துவோட விஷயத்துலையும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்லவும், அவங்க அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இந்த மீனா அப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்கல, அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிட்டா அப்படின்றதுனால அவகிட்டையும் அவளுக்கும் விஷயம் தெரிஞ்சு நீ அவளையும் சொல்ல வேணான்னு தடுத்து வச்சிருந்ததுனால கோவத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்காளா, மீனா அப்படி பட்டவன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா
அந்த மீனாவையும் முத்துவையும் நீ லேசில் நினச்சிடாத, புருஷனுக்கு மேலே இருக்கா மீனா அப்படின்னு எல்லாம் மாறியெல்லாம் ரோகிணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி வா உட்காரு, முதல்ல இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வலிக்குது அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு வந்து ஒத்தனம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பிள்ளையை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே, என்னதான் அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் பேசி தீர்த்து இருக்கலாமே, இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னா பழி தீர்க்கறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் ஒரு யோசிக்கிற எதையோ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா மெயில் வந்திருக்கு, இது விஷயமா அடுத்தடுத்து ஏதாச்சும் நம்ம முடிவு பண்ணணுமா, அவ்வளோ சீக்கிரம் மனோஜிக்கு நான் விவாகரத்து கொடுத்துட மாட்டேன். அவங்க மெயில் பண்ணியிருந்தாலும் நான் இப்போ போய் எனக்கு பட்ட கஷ்டத்துக்கும் நாங்கள் போய் வாழ்ந்ததுக்கும் என்னை விட்டு துரத்திட்டாங்கன்ற எவிடென்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்க போகிறதில்ல மனோஜுக்கு, நான் சைனும் பண்ண மாட்டேன். அப்படியே அவங்க ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு புரியலம்மா, மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்னா நாம் 2 பேரும் ஒத்து போய் பிரியிறது மனோஜும் நானும். ஆனால் எனக்கு தான் விருப்பமே இல்லையே, அவன் தானே விவாகரத்து வேணுன்றான், அதனால நான் இதுக்கு ஒத்துக்க போகிறதில்ல, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கோர்ட்டில் சொன்னால் கண்டிப்பாக இந்த கேஸ் நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க கேஸை நடத்துகிற தெம்பு இல்லாமல் வேண்டானோ அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. என்னுடைய தரப்புலேருந்து என்ன நியாயம், அவங்களுடைய தரப்புலேருந்து என்ன நியாயம், இது எல்லாத்தையும் வந்து கோர்ட்டில் கேட்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் கேஸ் முடியாது, விவாகரத்தும் கொடுக்க முடியாது, எப்படியும் 6 மாதம் வருஷத்துக்கு மேலேயாச்சும் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கோர்ட்டுக்கு அதுக்கு மேலேயும் போனாலையும் 2 பேருக்கும் மியூச்சுவல் டைவர்ஸ் இல்லை அப்படின்னா 6 மாத காலம் சேர்ந்து வாழ சொல்லி கோர்ட்டில் அப்படியே இருந்தாலும் உத்தரவு கொடுப்பாங்க. அந்த நேரம் போதுமா எனக்கு, அந்த நேரம் பார்த்து நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னா அந்த 6 மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டிப்பாக ஆண்டி அப்படி கோர்ட் சேர்ந்து வாழ சொல்லுச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு போக நான் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் கோர்ட் போக சொல்லும். அப்படி இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா என் மேலே ஆண்டி எந்நேரமும் கோவத்திலே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் காட்டி என் மாமியார் தான் என் மேலே கோவமாக இருக்காங்க, என்னை சித்திரவதை பண்ணுறாங்க, நான் விட்டு கொடுத்து போனாலே அப்படின்னலாம் வந்து நான் வந்து வீடியோவாக ஆதரவாக இதெல்லாத்தையும் எடுத்துக்காட்டு கண்டிப்பாக விவாகரத்து கொடுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் ஏன் கல்யாணி திரும்பவும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு. அம்மா இதில் பிரச்சனை வரத்துக்கு எதுவுமே இல்லைம்மா, அதே என்னை பற்றின விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இப்படியெல்லாம் நடந்த விஷயத்த அங்கே என் மாமியார் வீட்டிலேருந்து என்னை கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாதான் எனக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து கிடைக்காது, நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும். ஏன்னா உன் பொண்ணு சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஆசை உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாம் கல்யாணி கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்போனா நான் சொல்கிறபடி நீயும் இதுக்கெல்லாம் என் கூட சேர்ந்து தலையாட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, உன்னுடைய வாழ்க்கைக்காக இது எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும், எது பண்ணாலையும் பொய் சொல்லாமல் மறைக்காமல் நீ எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை சொன்னால் இப்படியெல்லாம் வீடியோ எடுக்கவும் அவங்க என்னை திட்டவும் வாய்ப்பு கிடைக்குமாம்மா, அவங்க என்னை திட்டுறதை நான் நேச்சுரலாக வீடியோ எடுத்து காட்ட போகிறேன், நான் ஒன்றும் பொய்யா க்ரியேட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை அதை இதை பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ரோகிணி ஒரு பக்கம் அடித்த கோவத்தில் முத்துவையும் மீனாவையும் அடுத்து பழி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா அந்த மொத்த குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வேண்டாம் அப்படிலாம் பண்ணுறதுனால உன் மேலே இன்னும் கோவமும் அதிகமாக தான் ஆகும், நீ விட்டு கொடுத்து பொறுமையாக எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கள் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, தப்பு பண்ணதை அவன் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளே அப்படின்னு உன் மாமனாருக்கு இன்னும் உன் மேலே கோவம் அதிகமாகும். அவர் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் உன் மேலேயும் கிருஷ் மேலேயும் இருக்கிற அக்கறை, அதாவது கிருஷ் மேலே இருக்கிற அக்கறையினால உன்னை மன்னிச்சு விட்டுருக்காரு, திரும்பவும் நீ ஏதாச்சும் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை பண்ணேன்னா உன்னோட வாழ்க்கைக்கு தான் அது பாதிப்பாகும், வேண்டாம் அப்படின்னலாம் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இது ஒரு பக்கம் இருக்க. அப்போ தான் ஸ்ருதியோட அம்மா அவங்க சொன்ன மாதிரி இங்கே வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை வீட்டில் மீனா முத்து எல்லாருமே இருக்காங்க. ஏன் ஸ்ருதி இந்த விஷயம் கேள்விப்பட்டு அப்போ தான் ஓடோடி வராங்க. ரவிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரவிக்கு ஃபோன் பண்ணி ஸ்ருதி கண்ணாமண்ணான்னு கத்திடுறாங்க. இது உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஆல்ரெடி நான் அந்த மாதிரில ஏதோ போஸ்ட் பண்ணாதான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அப்படி ரிவ்யூ கொடுக்குறதா இருந்தால் தனித்தனியாக கொடுக்க வேண்டியது தானே, அவங்கக்கிட்டையும் நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியதில்லை, எப்படி நேற்று உங்க கூட சேர்ந்து நின்றுக்கிட்டே இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம், நீ முதல்ல வீட்டுக்கு வா, இதை என் மம்மி பார்த்துட்டு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு, ஆண்டிக்கிட்டையும் அங்கிள்கிட்டையும் பேசுகிறதா மாமே வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு ரவிக்கு சொல்லுவோம். அவர் பயங்கரமாக துடிச்சு போயிடுறாரு. ஏய் சொல்கிறத கேளுமா, நீ என்னை தப்பாக நினைக்கிறேன் அப்படின்னு. நான் உன்னை தப்பாக நினைக்கலாம், ஆனால் என் மம்மி கோவப்படுறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, உங்ககிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி விஷயம் பண்ணாதன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு. நான் எதுவும் பண்ணலையே, அந்த நீ தூ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. எங்க பார், ஏன் உன்னால் சொல்ல முடியாதா, உன்னுடைய பாஸ் தானே அவங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்னு நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு ஸ்ருதி கேட்கவும் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை. ரவி கிட்ட இருந்து அமைதியாகவே இருக்காரு. ஏன்
ஏதாச்சும் பேசு, ஏன் பேச மனசு இல்லையா என்ன ரவி அப்படின்னு கேட்கவும், இல்லைப்பா அப்படின்னு. என்ன இல்லை, அவங்க ஓனர் தானே, இந்த ஹோட்டலோடைய ஓனர் அப்படின்னு அவங்கள தனியாக ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது தானே, இந்த ஹோட்டலில் சமைச்ச செஃப் நீ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தனியாக ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்வியை தான் இங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. ரவிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது திடன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ நீ வீட்டுக்கு வரலைன்னா மம்மி அங்கே பெரிய பிரச்சனையாகவே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஸ்ருதி குடுகுடுன்னு ஓடி வருவோம். அவங்களுடைய அம்மா வீட்டில் வந்து நின்று இருக்காங்க. மீனா அவங்கள பார்த்துட்டு உள்ளே வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் உள்ளே வந்து இங்கே உட்காந்து சாதகமாக பேசுறதுக்கு வரல, எங்க உன்னுடைய அத்தா மாமா அப்படின்னு கூப்பிடுவோம். வாங்க, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு முத்துவோடைய அப்பா சொல்லிட்டு வராரு. நான் நல்லா இருக்க சம்மந்தி, உங்ககிட்ட பேசணும் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. ஏதோ இருக்காமா அப்படின்னு. அன்னைக்கு கோவமாக பேசிட்டு போனீங்க, இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏன் சம்மந்தி, பேசிட்டு போனால் திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, இப்போவும் ஏதோ நீங்கள் கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுதே, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜயா வராங்க, மற்றவங்க வீட்டில் இருக்கிற மனோஜ் கூட வெளியில் வராரு. அப்போது என்னம்மா, நடந்த விஷயத்தை திரும்பவும் பேசுறதுக்காக வந்திருக்கீங்களா? ஏற்கனவே நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. நான் அந்த விஷயத்தை பற்றி பேச வரல, இப்போது என் பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன் ஸ்ருதிக்கு என்னாச்சு அப்படின்னு. ஸ்ருதிக்கு எதுவும் ஆகலை, ஆனால் மாப்பிள்ளைக்கும் எதுவும் ஆகலை தான், ஆனால் மாப்பிள்ளையை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் குழப்புறீங்க அப்படின்னு முத்து ஸ்ருதியோட அம்மாவை பற்றி கேட்கவும், அப்போ தான் அவங்க சொல்லிட்டு மாப்பிள்ளையோட ரெஸ்டாரண்ட், அவர் வேலைக்கு போகிற அந்த ரெஸ்டாரண்ட் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த நீத்துவோட கேரக்டர் சரியில்லை, நான் பல முறை மாப்பிள்ளை கிட்ட வான் பண்ணிட்டேன், ஆனால் மாப்பிள்ளை கேட்குற மாதிரி தெரியல. ஸ்ருதிக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன், ஸ்ருதியும் மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்த்துட்டாரு, ஆனால் அந்த நீத்து கொஞ்சம் கூட சரியில்லை. எப்போ பார்த்தாலும் இங்கே பாருங்கள், இப்படியே போஸ்ட் பண்ணுறதா அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை. இதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய ஹோட்டலை பற்றி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக கொடுத்துருக்கலாம்ல. இப்படி சேர்ந்து நிற்கிறதுனால எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தா ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க, இந்த சின்ன வயசுலேயே இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வயசை வச்சு எல்லாரும் தப்பாக தானே பேசுவாங்க. எங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் என்ன நினைக்கும், இப்படி உங்கள் பொண்ணு வேறொரு, அதாவது உங்கள் மாப்பிள்ளை வேறொருட பொண்ணு கூட இப்படி நின்றுட்டு இருக்காரு, ஏன் அவருக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்களா, என்ன பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், இதை பார்த்துட்டு முத்துக்கம்மினாக்கும் கூட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் இப்படி வந்து நீத்துவும் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமோ. அப்போது ரவி ஏன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள் அந்த ஃபோட்டோவை, ரவி எதுவும் பண்ணலை, நீத்து தான் சரியில்லை அப்படின்னு. அதான் என் பையன் தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்போ எதுக்கு நீங்கள் அவன் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு. நான் இப்போது அவன் மேலே கோவப்படுறதுக்கு வரல, அவன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது தான் இப்போ பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ரெஸ்டாரண்ட்டு மாப்பிள்ளை அங்கே போகாமல் இருந்தால் அந்த நியூத்தி ஏன் இப்படிலாம் பண்ண போகிறா. அதான் ஸ்ருதி ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாச்சு இல்லை, மாப்பிள்ளைக்கும் பல தடவை சொல்லியாச்சு, அவர் கேட்க மாதிரி தெரியல. ஆனால் இதே மாதிரி இந்த விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்காரு. இதில் இருந்தாச்சும் அவர் ஒழுங்காக இருக்கணும், இல்லை அதுவும் கிடையாது. இப்படி பண்ணிக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தால் என்ன நடக்கும். இந்த காலத்தில் பொண்ணுங்க யார் எப்படி பேசி எப்படி மயப்பாங்கன்னு தெரியல, அதனால தான் சொல்கிறான் அப்படின்னு இங்கே மனோஜோடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணத்தை சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ எதுக்காக எப்படி பேசுகிறீங்கன்னு தெரியுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து, அதான் தெரியுதுல்ல, உங்கள் தம்பிக்கிட்ட நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு. அது அவங்களுடைய விருப்பம், நாங்கள் என்ன பண்ண முடியும், அது அவருடைய விருப்பம், அவருடைய வேலை அப்படின்னு மீனா சொல்லவும், அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன், மாப்பிள்ளையையும் வர சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி, இப்போவே ரெண்டில் ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா அங்கே கோவத்தில் நின்றுட்டுருக்கவும் ஸ்ருதி அப்போ வந்துடுறாங்க. வந்து அம்மா என்னம்மா அப்படின்னு, வா வா ஸ்ருதி அப்படின்னு. ஸ்ருதி என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு இங்கே விஜயா கேட்கவும், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அம்மா கிட்ட, ஆனால் அம்மா கேட்கல அப்படின்னு. எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் அவருமே ஸ்ருதி பின்னாடியே ரவியுமே வந்துடுறாரு. ரவி வந்த உடனே வாங்க மாப்பிள்ளை அப்படின்னா அவங்களுடைய அத்தை உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா திருன்னு அவர் முழிக்கிறாரு. எல்லாருமே ரவியவே பார்க்குறாங்க. ஆண்டி, அது வந்து என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, உங்ககிட்ட பல தடவை வான் பண்ணிட்டேன், இப்போது நான் கடைசியாக ஒரு முடிவு தெரிஞ்சுக்க தான் இங்கே வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் பேசி வீண் வாக்குவாதம் பண்ண வரல. நீங்கள் ஸ்ருதோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியுமா முடியாதா, அப்படி நீங்கள் ஸ்ருதோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் இனி வேலை செய்யக்கூடாது, இதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு பதில் சொல்லணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே யாருக்குமே என்ன பதில் சொல்லுதுன்னே தெரியல, திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏதா இது முழுக்க அவருடைய சுயநலம் மட்டும்தான், அதாவது அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் மட்டும்தான், அதனால தான். அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு ரவி கிட்ட, ரவி நான் இப்படி சொல்கிறேனே நீ தப்பாக நினச்சிக்காத, இப்படி அந்த பொண்ணாலேயும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நீ இருக்கிறதுனாலையும் உனக்கும் ஸ்ருதிக்கும் உன் மாமியாருக்கும் அடிக்கடிக்க பிரச்சனை வருது அப்படின்றதுனால நீ எதுக்கு இனி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், முடிஞ்சால் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போ, அப்படி இல்லைன்னா நீ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சல, அதுக்கான வழியை பாரு, நீ அங்கே போகிறதுனால ஏகப்பட்ட குழப்பம் வருது பாரு. ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு உன்னையும் விட்டு கொடுக்காம ரெண்டா பக்கம் நின்றுக்கிட்டு ஸ்ருதியை முடிக்க வேண்டியதாக இருக்குது,
அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிக்குமே நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும்னு தான் ஸ்ருதியுமே ஆசைப்படுறா. நீ என்ன பண்ணுற ரவி அப்படின்னு ரவியை கேட்கவும் ரவி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்காரு. ஏதாச்சும் பதில் சொல்லலாம் இல்லை ரவி, அந்த நீத்து கொஞ்சம் கூட சரியில்லை, அவள் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கா, உனக்கு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. ஏற்கனவே ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறான் அப்படின்னு இந்த மாதிரி 2 பேரை அனுப்பி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கெட்ட பேர் வர வைக்கிற விஷயமும் இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்லவும் ரவி அதை கேட்டு ஆடி போயிடுறாரு. முத்துவும் மீனா கூட என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம், இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவன் நீத்து மேலே கோவப்படுவான். இது கோவப்பட்டு அப்புறம் அவன் ரெஸ்டாரண்ட்டை விட்டு சப்போஸ் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா அந்த நீத்து நான் பண்ண விஷயத்தெல்லாம் ரவிக்கிட்ட சொல்லி நீ தானே வேணும்னுக்குனே அவனை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சிட்டா அப்படின்னு தேவையில்லாமல் அவள் பேசுவா. ரவிக்கிட்ட இந்த மாதிரி தப்பாக சொல்லிவிடுவா. எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு ஸ்ருதி சொல்லவும் முத்துவும் மீனாவையும் ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் முதல்லே வீட்டில் சொல்லலை அப்படின்னு ரவிக்கிட்டையும் சொல்லலை, நீங்கள் சொல்லாதது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் கூட கேட்குறாங்க. அப்போது அண்ணாமலையுமே விஜயாவும் கூட அந்த நீத்து பொண்ணு இவ்வளோ பண்ணியிருக்கு, உன்னுடைய அதாவது ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கு பாரு ரவி, ஆனால் நீ வந்தாவா வராக்கட்டி உன் இஷ்டம் அப்படின்னு ஸ்ருதியும் உன்னை என்ன ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் தான் இருந்திருக்கா, ஆனால் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை கெடுக்கணும்னு நீத்து பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த பொண்ணு தப்பானவள் தான் இருக்கா போல இருக்குது, இப்போது இவங்க எல்லாம் பேசுகிற விதத்துலேருந்தே தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கவும் ரவிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இதுக்கு மேலேயும் நீங்கள் பதில் சொல்லி ஆகணுமாப்ல அப்படின்னு அவங்க அம்மா கோவத்தோடு நின்றுட்டு இருக்கவும் ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ ரவியோட பதில் என்ன பார்க்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஹோட்டலில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.